ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இன்றைக்கி ப்ரான் ரைஸ் தான் இன்றைக்கி வீட்டில் எங்கள் ரெசிபி. சூப்பராக எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி நான் வீடியோ பண்ண போகிறேன். பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ், நியூலி மேரிட் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸி மெத்தடாக இருக்கும். ரொம்ப சூப்பராக சீக்கிரமாக செஞ்சிடலாம். பிரியாணியை விட சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். ப்ரான் ரைஸ் செய்யறதுக்கு நான் வந்து பாசுமதி ரைஸு வந்து 350 கிராம் எடுத்துருக்கிறேன். அந்த 350 கிராம் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து வேக வைக்க போகிறேன். வேக வைக்கும் போது கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கீ ஊற்றிக்கிறேன். நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு. தண்ணி அளவு வந்து இந்த டம்ளரால் நான் 2 டம்ளர் அளந்திருக்கேன். 1.25 அளவு கலந்துருக்கேன். உங்களுக்கு அதாலேயே 2 டம்ளர் தண்ணி. எதால் அளக்கிறீங்களோ, 1 டம்ளர் பாசுமதினா 1 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர்னால் 2 டம்ளர், அவ்வளோதான் வைக்கணும். இப்போ செகண்ட் டம்ளர் ஊற்றிக்கிறேன். 2 டம்ளர் எடுத்தால் 2 டம்ளர் தான் தண்ணி அளந்து வைக்கிறேன். இதை வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு விசில் மட்டும் வச்சா போதும். குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கணும். பற்ற வச்சாச்சு. ஒரு விசில் விட்டு நிறுத்திக்கலாம். ஃப்ரைட் ரைஸுக்கு ப்ரான் ரைஸுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து பார்த்துடலாம். பீன்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கேரட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியனில் உள்ள வெங்காயத்தையே நம்ம வந்து கட் பண்ணி போட்டுக்கணும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட உங்களுக்கு. இதை கொஞ்சோண்டு முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கேப்சிகம். இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணிக்க. ப்ரான் வந்து தேவையானது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். மீன்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. ரைஸ் வந்து இந்த மாலை வெந்திருக்கும். 2 ஒன்றுக்கு 1 வச்சாக்கா இப்படி வெந்திருக்கும். இதை நம்ம ஒரு தட்டில் கொட்டி இதை வந்து உதிரியாக ஆற வச்சுக்கணும். தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். அதோட கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ப்ரிங் ஆனியனில் இருந்த வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கிக்கலாம். லைட்டாக வதக்கினா போதும். எதுவுமே கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. நெய் எண்ணெய் கலந்து ஊற்றிக்கணும். அது உங்களுக்கு ஆப்ஷன் தான். இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் ரொம்ப சேர்க்க மாட்டேன். இப்போ காய்கறி ஒன்றா போட்டுடலாம். பீன்ஸ் போட்டுக்கலாம். அடுத்து கேரட்டு, கேப்சிகம் லாஸ்ட்டாக போடணும். அடுத்து முட்டைக்கோஸ். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான சால்ட்டு போட்டுடலாம். அரிசியில் வேற போட்டிருக்கோம். அதனால் காய்க்கு மட்டும் தேவையானதை இப்போ போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை வந்து நல்லா சிம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். அடுப்பை நல்லா குறைச்சிட்டேன். இப்போ இந்த முட்டைக்கோஸ்லாம் தண்ணி விடுறதுனால அதிலே இது வெந்தால் போதும். ஹாஃப் குக் ஆனால் போதும். ஒரு 5 நிமிஷம் அது வேகட்டும். அது வேகிற நேரத்தில் ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக உப்பு போட்டு இந்த ப்ரானை வந்து ஒரு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுவுமே உங்களுக்கு 50% வெந்தால் போதும். ப்ரான் வேகிற நேரத்தில் இந்த 4 முட்டையை நம்ம உடச்சி பீட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரான் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம ஒரு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்படி ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு முட்டையை உடச்சி வச்சுருக்கோம். இதை அப்படியே இங்கே ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறலாம். கொஞ்ச நேரம் இது வேகட்டும். காயெல்லாம் அப்படியே இருக்கட்டும்.
ப்ரானை இப்படி ஓரமாக போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ இது குக்காக ஆரம்பிக்கும் போது மெதுவாக நடுவுலையே இப்படி உடச்சி விடலாம். நான் வந்து எண்ணெய் கம்மியாக ஊற்றி செய்கிறேன். நீங்கள் எண்ணெய் அதிகமாக வேணும்னா எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கோங்க. இப்போ முட்டை ஆஃப் பாயிலாக இருக்கும் போதே இப்படி கலந்து விட்டுறணும். அடுப்பை வந்து நல்லா நான் குறைச்சி வச்சுட்டேன். இப்போ இந்த முட்டை கொஞ்சம் பிசு இருக்கும் போதே நம்ம வந்து ரைஸ் போட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் லைட்டாக உப்பும் பெப்பர் பொடியும் போடணும். லைட்டாக போட்டால் போதும். பெப்பர் காரத்துக்கு பெப்பர் பொடி போட்டுக்கிறேன். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியனையும் போட்டுக்கிறேன், கேப்சிகமும் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ ரைஸை போட்டுடலாம். ரைஸை வந்து நல்லா உதிரி ஆக்கியாச்சு. அப்படியே கலந்து விட்டுடலாம். நல்லா கிளறியாச்சு. பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டை விட சூப்பராக இருக்கும். நல்லா காரசாரமாக. அங்கே கூட நம்ம சில ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா காரசாரமாக இருக்கும். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா சப்புன்னு தான் இருக்கும். இதை நம்ம வீட்டிலே செய்கிறதுட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ரிச்சாக செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு மூடியை போட்டு லாக் பண்ணிட்டேன். இது அப்படியே சூடு அப்படியே இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். சுட சூப்பராக ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சாஸோடு சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.